கிரேஸ் பிரீச்சிங் கேட்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். என் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணல, ஆசீர்வதிக்கல. அது இது பண்ண போறது இல்லை. எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சாலும், என்ன ஊழியம் செஞ்சாலும், எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தாலும், எவ்வளோ ஒழுங்காக வாழ்ந்தாலும், உங்க மேல கொஞ்சம் கூட ஆண்டவர் அன்பு அதிகமாக வைக்க போறதே இல்லை. ஏன்னா வைக்க வேண்டிய அன்பெல்லாம் ஏற்கனவே ஃபுல்லாக தான் வச்சிருக்கிறாரு. எந்த ஊழியமும் செய்யறதுக்கு முன்னால ஒரு செத்த பணத்தை உயிரோட எழுப்புல, தண்ணீரை திராட்சரசமா மாத்தல, ஒரு செவிடனை, ஒரு குஷ்டரோகியை தொடல, எதுவும் செய்யறதுக்கு முன்னால இதோ என் நேசகுமாரன் இவரில் மிகவும் பிரியமாயிருக்கு. நானா இருந்திருந்தா 3 சோதனையும் முடிச்ச பிறகுதான் சொல்லியிருப்பேன். 3 சோதனையும் ரெசிஸ்ட் பண்ணி வெற்றி பெற்ற பிறகு சபாஷ் என் பிள்ளைடா, என் பிள்ளைடா. நம்மளாம் அப்படி தானே, பரீட்சை நல்ல மார்க் வாங்கிட்டு வந்தா தானே என் பிள்ளை எல்லாத்தையும் சொல்லுவோம், என் பிள்ளை. அது கம்மியாக மார்க் வாங்கிச்சுன்னா ஆண்டவர் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னால் பையன்கிட்ட சொல்கிறார், இதோ என் நேசகுமார். ஏன்னா அந்த ரெவலேஷன் தான் எந்த டெம்டேஷனையும் ஜெயிக்க வைக்கும்.